ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் OTT-ல வெளியிருக்கக்கூடிய 3 தரமான படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலை பற்றி நீங்கள் புதுசாக இருக்கு நான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோ சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு பயங்கரமான ஆக்ஷன் அட்வென்ச்சர்னால வெளியே வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தோட இந்த ஆக்ஷன் சூக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட கதைக்களம் 1700 டைம்ல நடக்குது. இதுல கதையில நம்ம ஹீரோவான ஜாக்மேன் பார்த்தீங்கன்னா ராபின் அப்படின்ற கேரக்டர்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போகும்போது அங்க நடந்த பயங்கரமான சண்டையில இவருக்கு வந்து அடிபட்டுருது. ஸோ எப்படியாவது இவரை காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்துல கொண்டு போயிட்டு சேர்க்கிறாரு. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அழகான கன்னியாஸ்திரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சின்ன சம்பவங்கள் என்ன கிடைச்சாச்சு அப்படின்றது அந்த படத்தோட நேரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாராட்டே ஆகணும். அந்த அளவுக்கு தரமா பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளே பயங்கர ஸ்லோவா போகும். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சூக்ஸுமே ஒரு ஆக்டர்ஸுக்குமே தரமா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் ராபின் ஹுட். அமேசான் பிரைம்ல இப்போ தமிழ் இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல பாத்தீங்கன்னா 2026 ஹாரர் நல்லா வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல விட்டு வர ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரமா ஒரு கொட்டை இருந்துச்சு. இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா இவரோட வேலை விஷயமா சென்னைக்கு கிளம்பி வராரு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் தான் வேலை இருக்கு அப்படின்ற காரணத்தினால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு செட்ல ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா வாடகை தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம பாக்யராஜோட வீடு வந்துட்டு இவருக்கு கண்படுது. பாக்யராஜுமே ரெண்டுடைய ரேட்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல போயிட்டு தங்குறாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 3 நபர்கள் வந்துட்டு தற்கொலை பண்ணியிருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சுமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு தங்கினதுக்கு அப்புறம் நைட் டைம்ல ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சின்ன சம்பவங்கள் என்ன, உண்மையிலே அந்த வீட்டுல என்னதான் நடந்துச்சு, கடைசியா நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்றதுதான் படத்தோட ஸ்டோரியா இருக்கு. அதுல அங்கங்க ஒரு ஜம்ப்ஸ்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தென் இது எல்லாத்துக்குமான காரணம் யாரு அப்படின்ற அந்த ட்விஸ்ட் ரிவீலா கூட சீக்வன்ஸ்மே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா டார்க். அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2017 பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சைபர் த்ரில்லர் ஜெனரலா வெளியே வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தோட மேக்கிங்காகவே இந்த படத்தை கண்டிப்பா பாராட்டலாம். கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட கதைகளும் ஃபியூச்சர்ல நடக்குது. அதாவது ஃபியூச்சர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஒரு கட்டமா கிட்டத்தட்ட உடம்பு மொத்தமே செதஞ்சு போன நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மூளையை பார்த்தீங்கன்னா அப்படியே தனியா எடுத்து இன்னொரு ஆர்டிபிஷியல் உடம்புல பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க. ஸோ அந்த பெண்ணை நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்கு அச்சல் பார்த்தீங்கன்னா மனுஷி மாதிரியே இருப்பா. பட் அவ யோசிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனுஷி மாதிரி இருக்கும். இந்த சம்பவம் நடந்து கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கமாண்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வெப்பனா மாற்றி வச்சிருக்காங்க. ஒரு மிஷன்ல தவறுதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சின்ன சம்பவங்கள் என்ன, உண்மையிலே இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய மேக்கிங்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே தரமா பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் தமிழ் டப்பிங் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும். ஸ்டில் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா கோஸ்ட் இன் த ஷெல். இந்த படத்தை இப்போ தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேல இருக்க பெல் ஐக்கனை பத்தி நான் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுருவேன்.